பசுமை புரட்சி எனும் திட்டத்தை தொடங்கி இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பை மாற்றியமைத்த சுதந்திர போராட்ட தியாகி சி சுப்பிரமணியத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோவை பந்தய சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. 1910 ஆண்டு ஜனவரி 30 தமிழகத்தில் உள்ள கோவையில் பிறந்தவர் சி சுப்பிரமணியம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சிக்குள் முக்கிய பதவிகளை வகித்தவர் சி சுப்பிரமணியம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று சிறை சென்றவர். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவை பதவியை வகித்தார். 1965 விவசாய அமைச்சராக இருந்த அவர் பசுமை புரட்சியை தொடங்கி இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பை மாற்றியவர் என்ற பெருமையை பெற்றவர் சி சுப்பிரமணியம். இத்தகைய தியாகியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமையிலும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மண்டல தலைவர் மோகன் ராஜா, சர்க்கிள் தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலையிலும் சி சுப்பிரமணியத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான சிவாஜி ராஜன், செல்வராஜ், சேவாதலம் செந்தில், காந்திபாபு, ஆனந்தராஜ், வெங்கடாச்சலம், மலையப்ப சுவாமி, செந்தில், சுப்பிரமணிய சுவாமி, அமுல்ராஜ், ராஜமாணிக்கம், காந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.